வணக்கம். அன்பான சித்தர்யுக நேயர்களே, உங்களை வணங்கி மகிழ்வது உங்கள் சித்தயோகி பேரம்பளவாணன். உங்களோடு பல கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கும் இந்த வேளையில் நாம் சிலர் கேட்ட சந்தேகங்களுக்காக சில வரிகளை இதில் கூறி மற்றவர்களுக்கும் அது தெளிவுபடுத்துவதற்காக இந்த நிகழ்வானது நடந்து கொண்டிருக்கிறது. நாம் மனிதனாக பிறந்து இந்த சிறு வயதில் நாம் படிக்கிறோம், எல்லாம் புரிஞ்சுக்கிறோம். ஆனாலும் ஏன் படிக்கிறோம், என்ன புரிஞ்சுக்கிறோம், என்ன நடக்குது என்ன தெரியாமலே சில பேர் பயணிச்சிட்ருக்காங்க. சில பேர் தேடுதல் மூலமாக மேலும் மேலும் தன்னை வளர்த்துக்கிட்டே போயிட்டுருக்காங்க. பல பேர் நாம் பயணிக்கின்றோம், இப்படி தான் வாழணும்னு சில கட்டாயத்துக்குள்ளே இருந்து பயணிக்கிறாங்க. சில பேர் எதுவும் தெரியாத பயணிக்கிறாங்க. இப்படி பலதரப்பட்ட மக்களுடைய பயணத்தில் ஆன்மீக பயணம் என்பது மிக உயர்ந்ததாக எல்லாரும் கருதி, நமக்கு எப்பெல்லாம் கஷ்டங்கள் வருதோ, எப்பெல்லாம் நோய் வருதோ, எப்பெல்லாம் பிரச்சனைகள் வருதோ, அப்பெல்லாம் எங்கே வழி இருக்குதுன்னு தேடி பார்க்கும்போது, சரி அப்படியே ஒரு காவியை கட்டிட்டு அப்படியே ஒரு ஆன்மீகத்துக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு சில பேர் வராங்க. இந்த விஷயத்தில் என்னோட பயணத்தில் ஒரு முறை நான் கோரக்கர் சமாதி நாகப்பட்டினம் போயிருந்தேன். அப்பையும் நான் ஒரு கேள்வி ஒன்று வச்சாங்க. அங்கே ஒரு ஐயா திண்ணையில் இருந்தாங்க. அவங்கள கேட்டேன், ஐயா, ஒரு மகா புருஷர் இந்த சித்தருடைய இடத்துல அப்படியே அருள் தரணும், அப்படியே நினைச்சதெல்லாம் நடக்கணும், அப்படிப்பட்ட ஒரு மகா மனிதர் இங்கே இருக்காரான்னு கேட்டார். அதற்கு அவர் என்ன சொன்னார்னா, எல்லாரும் காவி கட்டியிருக்காங்கன்னு நீங்கள் பார்க்குறீங்களான்னு கேட்டார். ஆமாங்க ஐயா, இதுக்குள்ளே யாராவது நல்ல புனித ஆத்மாக்கள் இருக்கலாம்ல, அவங்கள தேடுற ஐயான்னாங்க. அதுக்கு அவர் பார்த்துட்டு ஒரு சிரிச்சிட்டு சொன்னார். சுப்பிரமணியம் என்ற ஐயா சொன்னார், ஐயா, பசி கொடுமை தாங்க முடியாத இந்த ஐயாவுடைய சன்னதிக்கு வந்தால் சாப்பாடு போடுவாங்க அண்ணன் காவியை கட்டிட்டு சில பேர் வந்திருக்காங்க. சில பேர் அப்படியே வழிபோக்காக போயிட்டுருப்பாங்க. அவங்க சரி இங்கே ஒரு உட்கார்ற இடம் இருக்குது, உண்ண உணவு இருக்குது, அப்படியே திண்ணையில் படுத்து தூங்கிட்டு இப்படி காலத்தை நம்ம இங்கே இருக்கலான்னு சொல்லிட்டு ஒரு டீம் இருக்காங்க. இன்னொருத்தவங்க கையேந்திக்கிட்டே வருவாங்க, காசை வாங்குவாங்க, சேர்ப்பாங்க, ஆனால் செலவு பண்ண மாட்டாங்க. இங்கே வந்து சாப்பிட்டுட்டு அவங்க எல்லாரோடையும் இருந்துட்டு அவங்களுக்கு காவி கட்டிட்டு தான் இருப்பாங்க. ஒரு சிலர் குடும்பத்தில் பிரச்சனை ஆகி குடும்பத்தை நடத்த முடியாமல் என்ன பண்ணுறதுன்னு வழி தெரியாமல் ஐயாவுடைய சன்னதிக்கு வந்து, ஐயா, சித்திர பெருமக்களாக இருக்கிற நீங்கள் எனக்கு ஒரு வழிகாட்டுங்க ஐயான்னு தவிப்பில் இங்கே வர்றவங்களும் இருக்காங்க. சில பேர் திருடிடுவாங்க, திருடிட்டு ஓட இடம் தெரியாமல் அவனும் காவியை கட்டிக்கிட்டு இதுக்குள்ளே வந்து புகுந்திருப்பாங்க. ஆகையினால் நீங்கள் தேர்ற நபர் இங்கே எங்கேயும் இருக்க மாட்டாங்க, இது மாதிரி இடத்துக்கு வர மாட்டாங்க. அவங்கெல்லாம் வெட்டா வெளியில் தன்னந்தனியாக எந்த ஒரு இது இல்லாத அவங்க இருப்பாங்க. ஐயா, நீங்கள் வந்தவங்க ஐயா உள்ளே இருக்காரு, போய் பாருங்கன்னு எனக்கு கோரக்கர் சமாதியோடைய ஐயா இருக்கிற இடத்த காட்டினாங்க. உள்ளே போனேன், பார்த்தேன், பல அனுபவங்களை அடைஞ்சேன். அதுபோல் சித்தர்களுடைய வழியில் போகும்போது அருள் தேடி போகிறவங்க சிலர், பொருள் தேடி போகிறவங்க சில பேர், நான் எனக்கு அமைதியாக போய் உட்காந்து வரணும்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க, பொருளை தேடுறவங்களும் இருக்காங்க, அருளை தேடுறவங்களும் இருக்காங்க. இந்த 3 விதமான மனிதர்களில் அவருடைய எண்ணத்திற்கு ஏற்ப, அவருடைய வாங்கி வந்த வரத்திற்கேற்ப அவர்களுக்கு பல உண்மையும் நன்மையும் தெளிவும் அந்த இடத்துல கிடைக்கும். உதாரணத்துக்கு ஒரு அம்மா வந்து, நான் போயிருந்தேன் ஒரு முறை. அப்போ ஒரு அம்மா வராங்க. அவங்க வரவங்க என்னன்னா, ஒரு 2 முறை வந்திருக்காங்க. 3வது முறை என்னை சந்திக்கிறாங்க. அம்மா, எதுக்குமா வந்தேன்? என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலையா, அதனால் ஐயாட்ட சொல்லிட்டு போகிறதுக்காக வந்தேன்னு சொன்னாங்க. என் பக்கத்தில் ஒருத்தர் நின்னார். அவர் சொன்னார், என்ன கல்யாணம் ஆகலையா? அப்போ இளநீர் வாங்கி ஐயாவுக்கு அபிஷேகம் பண்ணுங்க,
கல்யாணம் ஆகிடும் ஆன்னு சொன்னாங்க. உடனே கேட்டுக்கிட்டே இருந்தவங்க கிடுகிடுன்னு ஓடி போய் இளநீ வாங்கிட்டு வந்தாங்க, 2 இளநீ வாங்கிட்டு வந்தாங்க. அபிஷேகத்துக்கு கொண்டு போய் கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க. அங்கே இதற்கு முன்னாடி இதே சம்பவம் நடந்தது. எப்போ பண்ணோம், ஏன் பண்ணோம், பண்ணால் எப்போ நடக்கும்னுலாம் கேள்வி கேட்டாங்க. அப்படியெல்லாம் கேட்பதை விட இப்போ இவங்க சொன்னோன்னே ஓடி போய் வாங்கிட்டு வந்தாங்க பாருங்க, இவங்களுக்கு தான் பலன் கிடைக்கும். இந்த கேள்வியெல்லாம் கேட்டுக்கிட்டவங்களுக்கு பலன் கிடைக்கும். எதிர்பார்த்து செய்கிற எந்த ஒரு காரியமும் நம்மளுக்கு எதிர்பார்த்தபடி நடக்காது. அதனால் மன தோல்வும் மன பிரச்சனையும் தான் வரும். அப்படி இருக்கும்போது இவங்க இந்த நேரத்தில் என்ன பண்ணாங்கன்னா, இளநீரை வாங்கி கொண்டு போய் கொடுத்துட்டு, ஐயா நீங்கள் சொன்ன செஞ்சிட்டீங்க, ஐயாட்டே சொல்லிட்டீங்கல்ல, நீங்கள் போக எல்லாம் தானாக நடக்கும் ஆன்னு சொல்லி அனுப்பணும். அதுவும் போல் ஒருவரும் ஒவ்வொரு இடத்திற்கு போகும்போது சில அனுபவங்கள் கிடைக்கும். அந்த அனுபவங்கள் கிடைக்கும் போது அவங்க போயிட்டு திரும்பி வரும்போது குங்குமமோ திருநூறோ எடுத்துகிட்டு வராங்க. வரும்போது ஒருத்தவங்க என்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க, ஐயா நீங்கள் எதுக்கு ஐயா வரீங்கன்னா, என் பொண்ணுக்கு ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாத இருந்தது, குழந்தை பிறக்காத இருந்தது, ஐயா கிட்ட வேண்டிக்கிட்டேன், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தையும் பிறந்துருச்சு, அதுக்கு தான் ஐயாவை பார்த்துட்டு நன்றி சொல்லலான்னு வந்தேன்னாங்க. இவங்க பாருங்கள், இளநியை கொண்டு போய் கொடுத்துட்டு வராங்க, இன்னொரு குங்குமம் எடுத்துகிட்டு வராங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க, நான் இதெல்லாம் அடைஞ்சிட்டேன்னு சொல்கிறாங்க. அப்போ அசரீர் வாக்கு என்பது ஒரு சம்பவத்தை எதிர்பார்க்காத செய்யும் பொழுது தானாகவே நாளைக்கு நடக்க போகிறத முன்கூட்டியே சொல்லும். நீங்கள் சொல்லுவீங்க, நேற்றெல்லாம் உங்களை நினச்சிக்கிட்டு இருந்தீங்க, இன்றைக்கி திடீர்னு வந்துட்டீங்க, நேற்றெல்லாம் உங்களுக்கு ஃபோன் பண்ணணுன்னு நினச்சேன், இப்போ தாங்க நினச்சேன், நீங்கள் அதுக்குள்ளே ஃபோன் பண்ணிட்டீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இருவருடைய மனதிலும் ஒருவரை ஒருவர் எண்ணும்போது அந்த எண்ண அலைகள் என்ன ஆகுதுனாக்கா ஒரு இடத்துக்கு வருது. அது சித்தம் பெறுது. சிந்தையில் வந்த எண்ணம் அந்த மனதில் வந்த உதித்ததை சிந்தையில் போய் அது சித்தத்தை விளைவிக்கிறது. கிடைச்சது கிடைக்குது, நினைச்சது நடக்குது. அப்படி இருக்கும்போது இந்த வழியில் தான் சித்த பெருமக்கள் என்ன செய்கிறாங்கன்னா, முதல்ல தனக்குன்னு அவங்க பார்க்காம, தன்னோட சரீரத்தை பார்க்காம, தன்னோட இருக்கிற அவஸ்தைகளை பார்க்காம, காடு மலைகளில் சென்று இயற்கை நமக்கு என்னென்னலாம் கொடுத்துருக்கு, இந்த பறவைகள்லாம் என்ன செய்யுது, மிருகங்கள்லாம் என்ன செய்யுது, ஓடி வர நீரெல்லாம் என்ன செய்யுது, இவற்றில் என்னென்ன பலன் இருக்குது, இதை யாருக்கு எப்படியெல்லாம் செய்யலான்னு சொல்லிட்டு அவங்க முதல்ல ஆராய்ச்சி பண்ணி அதை அனுபவ ரீதியாக மக்களோட மக்களாக இருந்து அந்த அனுபவத்தை இயற்கையோட கேட்டு. ஒரு ஐயாவை சொல்லுவார், ஐயா நான் படிக்காதவன், நான் முற்றிலும் நான் சித்தர்களுடைய புத்தகங்களை நிறைய எழுதியிருக்கேன், எல்லா சித்தர்களை பற்றி. அப்போ நான் காது கொடுத்து கேட்பேன், என்னுடைய காதில் செய்திகள் சொல்லும், சொன்னதை வச்சு நான் சொல்லுவேன், பக்கத்தில் ஒருத்தர் எழுதுவார். அப்படி தான் நான் எழுதுனேன்னு தவிர நான் ஸ்கூல் பக்கம் போனது கிடையாது, நான் படித்தது கிடையாது. ஆனால் நான் நினச்சது நடக்குது, நான் சித்தராக மாறணும் எப்படின்னு கேட்டேன். ஐயா அவர் சிதம்பரம் சீர்காழியில் இருக்கார். இன்றைக்கி எவ்வளோ பேருக்கு அவர் தீட்சையெல்லாம் கொடுக்குறார். ஆனால் அவர் அதிகம் படிக்காதவர், அதற்கு இன்றைக்கி வயது முதிர்ந்தவர். அவரை நம்பி சில பேர் ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறவங்க கூட விட்டுட்டு அவரு கூட சீடராக போயிட்டுருக்காங்க. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, உன் கர்மாவை நீ உணரு, உன் கர்மாவின் வழியில் நீ செல்லு, உனக்கு எல்லாமே அதுவே வழிகாட்டும். அவங்க ஐயா கர்மா என்பது என்னன்னு தெரியலையா, அதனால நாங்கள் உங்கள் பின்னாடி வரோம். என்ன என் பின்னாடி வரணும்னு உனக்கு அமைப்பு இருந்தால் நீ அப்படி தான் வருவ. உன்னுடைய மாதா பிதா குரு தெய்வம் என்ற 4 பேரில் குருன்ற ஸ்தானத்தை நீ மற்றும் போது உன்னுடைய அமைப்பில் இந்த சித்தர்களோட வேலை செய்யணும், சித்தர்களை பற்றி நினைக்கணும்னு இருக்கும். ஒருவர் ஜாதகத்தில் 5இல் கேது இருந்தால் அவன் சித்த பிரம்மை பிடிப்பவனாகவும் இருப்பான், சித்தனாகவும் இருப்பான். அவனுக்கு பெண் குழந்தைகள் பிறக்கும். அது அந்த பெண் குழந்தைகள் எப்படி பிறக்கும்னா, அந்த ராசி அதிபதி பெண் ராசியில் இருந்தால், எங்கு கேது இருக்கிறதோ அந்த கேதுவின் ராசி அதிபதி பெண் ராசியில் இருந்தால் பெண்ணும், ஆண் ராசியில் இருந்தால் ஆணும் பிறக்கும். இதுதான் எப்படிங்க குழந்தை பிறக்கும் அண்ணா, அந்த 5ஆம் அதிபதியோ இல்லை 5ஆம் இடத்துக்குடைய கிரகங்களோ எந்த வீட்டில் போய் உட்காருதோ அந்த வீட்டிற்கு தகுந்த மாதிரி பிறக்கும். அது எப்போ பிறக்கும்?
அந்த திசாபுத்தி அந்தர காலங்களில் அவரவர்களுடைய ஜாதக ரீதியான முறையில் அவருடைய திசாபுத்தி அந்தர நிலைகளில் தான் அது பிறக்கும். ட்ரெயின் வரும், ஆனால் ஸ்டேஷனில் தான் நிற்கும். போகிற பாதையில் என்ன போயிட்டு தான் இருக்கும். அதனால் அந்த ஸ்டேஷன் என்பது தான் நீங்கள் வாங்கி வந்த வரம். அதுதான் திசா புத்தி அந்தரம் சூட்சமம் அதிசூட்சமம் அப்படியே பிரித்து சொல்லிட்டு வருவாங்க. அதை நம்ம காலங்கள் நமக்கு வகுத்து கொடுக்கும். அந்த காலநிலையின் மூலமாக நாம் நம் கருத்துக்களை உணர்ந்து அதன்படி செல்லும்போது அருள் கிடைக்குதா பொருள் கிடைக்குதான்னு பார்க்கணும். அருள் கிடைக்கும் ஒருவருக்கு உறவுகள் நிறைய கிடைக்கும். ஒரு மகாபுருஷர் சித்தர் இருக்காருன்னா போய் பாருங்க, சித்தருடைய சமாதியில் எவ்வளோ கூட்டம் இருக்குது. கோவிலில் போய் பாருங்க எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு. ஏன்னு கேட்டால் அங்கே அருள் கிடைக்கிற இடம், அங்கே பொருள் கிடைக்காது. இவங்க போகிறவங்க என்ன செய்கிறாங்கன்னா பொருள் வேணும்னாங்க. நீ உழைத்து, உன்னுடைய மூதாதையர்கள் உழைத்து, உன்னுடைய பாரம்பரியம் உழைத்து வாழுகின்ற முறையில் உங்களுக்கு பொருள் கிடைக்கிறதுக்கான தகுதி கிடைக்கும். ஆனால் அருள் என்பது உன் முன்னோர்கள் தேடி வச்ச ஞானத்தின் வழியிலும் பழக்க வழக்கத்தின் மூலமாகவும் உங்களுடைய சிரத்தையை கொண்டு நீங்கள் தேடுகின்ற நோக்கத்தின் வழியிலும் தான் உங்களுக்கு அருள் கிடைக்கும். அருள் கிடைத்த நபர்கள் பொருளாதாரத்தில் பெரிய ஏற்றத்தை பார்க்க முடியாது. ஆனால் கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புன்னு சொல்கிறது போல அவர்கள் எங்கே போனாலும் 10 பேர் கையெடுத்து கும்பிட்டு வாங்கய்யா ஆனால் இவங்க தேவையை அவங்க பூர்த்தி செஞ்சுப்பாங்க. அதனால் அவங்க கையில் ஒரு எதுவுமே இருக்காது. ஆனால் போகிற இடத்துலலாம் அவங்க சிறப்பாக இருக்கும். பொருள் இருக்கிறவங்க யாருக்கும் 10 ரூபாய் கொடுக்குன்ற எண்ணம் வராது. எடுத்தால் குறையும், இல்லை நான் போட்டால் எனக்கு என்ன லாபம் வரும் அந்த எதிர்பார்ப்பை தான் அவங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த எதிர்பார்ப்பு அவங்களுக்கு சிறப்பாக நடக்க ஆரம்பிச்சிட்டுன்னா அவங்க அந்த பொருளோடையே இணைஞ்சு போயிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு அருளுக்கு வர மாட்டாங்க. அளவுக்கு மீறி போகும்போது அவங்க என்ன செய்வாங்கன்னா, யாருக்கா அன்னதானம் பண்ணுறேன், இது மாதிரி செய்கிறேன், கோவில் குளங்களை இது பண்ணுறேன் அதெல்லாம் சொல்லுவாங்க. ஆதி காலத்தில் நிறைய பொருள் வச்சவங்களுக்கு பிள்ளை இருக்காது. அந்த உயிர் அவங்களுக்கு துணை வராதனால், பிள்ளை மனிதர்களுடைய உறவுகள் வராதனால் அவங்க கோவில்களுக்கு சொத்தை எழுதி வச்சிருவாங்க. அந்த கோவில்கள் சொத்துல தான் அன்னதானங்கள்லாம் போடப்பட்டது ஆதி காலத்தில். அதையெல்லாம் இன்று அரசு எடுத்து அது தன்னுடைய நாட்டுக்கு தேவையான வழியில் அதை பயன்படுத்துது. அவங்களுடைய நிலைப்பாடு அது சூழ்நிலைக்கு ஏற்றது போல் அரசுக்கு உட்பட்டு அது நடக்கும். மனிதர்களுடைய சூழ்நிலை பிரகாரம் அவர்கள் அன்னதானம் போட ஆரம்பித்தா அவங்க கையால் போடணும், எல்லாருக்கும் சாப்பாடு போடணும், அந்த இலையை எடுக்கணும், இப்படி சுயமாக தன்னுடைய சரீர பிரயாசத்தை கொடுப்பாங்க. ஆனால் அவங்கள்ட்ட உறவு இருக்காது, பொருள் இருக்கும். கடைசியில் பார்த்தா இந்த சத்திரங்கள்லாம் இந்த ஐயா கலஞ்சி வச்சதுன்னு அவங்களோட அந்த வார்த்தையோடு நின்று போகுமே தவிர அவங்களுக்கு அடுத்தடுத்த ஜெனரேஷன் அதை சரி செய்யாது. ஆனால் அருள் உள்ளவங்களுக்கு அந்த ஜெனரேஷனே இல்லைன்னாலும் அவங்களை சார்ந்த அவங்களுடைய அற்புதமான அறிவின் திறமை. இப்போ ஐயா வாழ்க வளமுடனில் இருந்தாங்கன்னா ஐயாவுடைய குழந்தைகள் யாருன்னா வாழ்க வளமுடன் ஐயா எல்லோரும் வாழ்க வளமுடன் சொன்னாங்கன்னா அவங்க அத்தனை பேர் என் குழந்தைங்கன்னு ஐயா சொன்னாங்க. அப்போ அவர் பொருள் தேடல, அருள் தேடினார். அருள் தேடியதை எல்லா மக்களுக்கும் அருளாக எடுத்துக்கிட்டாங்க. எடுக்கிற அளவுக்கு அவர் செயல்பட்டார். பொருள் தேடினவங்களுக்கு பொருள் நிறையா இருக்குது, ஆனால் அதை விநியோகம் பண்ண தெரியாதனாலும், விநியோகம் பண்ணுற ஆளை நம்பாதனாலும், விநியோகம் பண்ண முடியாதனாலும் அவருடைய பொருள்கள் அப்படியே அவருக்கு பிறகு அது அரசுக்கு சொந்தமாகும், இல்லைன்னா கோவில் குளங்களுக்கு எழுதி வச்சபடி அது சென்றுவிடும். இப்போ நீங்களே சொல்லுங்கள், உங்கள்கிட்ட அருள் வேண்டுமா பொருள் வேண்டுமா? அந்த அருள் உள்ளவங்களுக்கு நபர்கள் நிறையா இருப்பாங்க, எந்த நேரத்துலையும் எதிரி செய்வாங்க. அதுக்கு தான் கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புன்னு சொன்னது. பொருள் உள்ளவங்களுக்கு அந்த பொருள் இருக்கிற வரையும் தான் அவங்களுக்கு மதிப்பு, பொருள் போயிட்டு அவங்களுக்கு மதிப்பில்லை என்பதை நீங்களே உங்களை உணர்ந்து புரிந்து உங்களுடைய வாழ்க்கைக்கு எது பயனுள்ளதோ அதை எடுத்து இதை பலருக்கும் சொல்லி நீங்கள் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அதுபோல் அவங்களுக்கு சொல்லி இதை மற்றவர்களுக்கு காட்டுங்க, மற்றவங்களும் பார்க்கட்டும், மற்றவங்களும் இதை பயன்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் சித்தயோகி பேரம்பலவாணன்.